ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் தினை அரிசி தோசை எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். அதிகம் சத்து நிறைந்த இந்த தினை அரிசி தோசையை ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தினை அரிசி தோசை செய்கிறதுக்காக இப்போ நான் இது போல் ஒரு கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்துக்கிறேன். இது 1/4 கிலோ அளவுக்கு தினை அரிசி. இது எல்லா மளிகை கடைகளிலும் கிடைக்கும். அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு நான் நொய் அரிசி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இட்லி அரிசி இல்லைன்னா பச்சரிசி இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. இப்போ இதில் பாதி கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற தூசியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலசி எடுத்துட்டா போதும். திணையில் ரொம்ப அதிகமாக தூசிலாம் இருக்காது. அதனால் ஒரு 2-3 தடவை நம்ம அலசி எடுத்தால் போதும். இப்போ நல்லா அலசி எடுத்துட்டு இப்போ நம்ம ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 4 மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 4 மணி நேரம் இது நல்லா ஊறி வரட்டும். ஊறினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இல்லைன்னா கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கம்மியான அளவு நான் ஊற வச்சதுனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நீங்கள் அதிகமான அளவு நீங்கள் மாவு அரைக்கிறதா இருந்தால் கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நார்மலாக இட்லி தோசைக்கெலாம் நம்ம மாவு அரைப்போம்ல, அந்த அளவுக்கு நம்ம திக்னஸில் மாவு பதத்துக்கு கரெக்டாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ நம்ம எல்லா மாவையுமே இது போல் அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா இது போல் கலந்து விட்டுடலாம். இது நான் கையில் கரைக்காமல் கரண்டிலே தான் கரைச்சி எடுக்கிறேன். இருந்தாலும் நல்லா பொங்கி வரும். இப்போ நல்லா இதை கரைச்சிட்டு ஒரு 5 மணி நேரமாவது நல்லா புளிக்க வச்சிடலாம். நல்லா கரைச்சி விட்டுட்டு இது போல் நம்ம ஒரு மூடி போட்டுட்டு மூடிடலாம். இது 5 மணி நேரமாவது நல்லா புளிச்சு வரட்டும். இல்லை ஈவினிங் அரைக்கிறீங்கன்னா ஓவர் நைட் கூட புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா புளிச்சு வந்துடுச்சு. மறுநாள் காலையில் நான் தோசை ஊற்ற போகிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். கரைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நார்மலாக தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றுவோம்ல, அது போல் தோசை ஊற்றிக்கலாம். தோசை நமக்கு மெலிசாவோ திக்காவோ நம்ம எந்த பதத்துக்கு ஊற்றினாலும் ஈஸியாக நமக்கு தோசை சுத்த வருது பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப சுலபமான முறையில் இந்த தினை அரிசி தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா செவந்து வந்தோடனே 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பரான தினை அரிசி தோசை ரெடி. நம்ம இட்லி தோசைக்கு என்ன சட்னி நம்ம ரெடி பண்ணி சாப்பிடுவோமோ எல்லா சட்னியுமே இதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.